பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை பிந்தின 5ஆம் ஞாயிறு, 5th Sunday after Trinity. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசிக்க கேட்ட பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 43 வரை அடங்கியிருக்கிறது. ஏற்கனவே நாம் வாசித்திருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து செய்திக்கு கடந்து செல்வோம். என் கண்களை என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயில் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருந்து எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கும். கர்த்தாவே, அந்த வார்த்தை மக்கேற்ற வழியிலே எங்களை தொடர்ந்து நடத்தி நித்திய பாதையை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய உன்னோடு நித்திய நீதி காலமாக வாழ்கின்ற பாக்கியத்துக்குள்ளாக எங்களை நடத்த நீரே அனுகிரகம் செய்ய வேண்டுமா மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், வியாதிகளின் மேல் வெற்றி, விக்டரி ஓவர் டிசீசஸ். ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லவர். வேதத்திலே நாம் பார்க்கின்ற போது எபிரேய பாஷையிலே எல் ஷடாய், வெளியே பேசுகிற கொஞ்சம் தம்பிமார் வெளியே பேசுகிற கொஞ்சம் அமைதி. எல் ஷடாய் என்ற எபிரேய வார்த்தைக்கு சர்வ வல்லவர், God the Almighty என்றார். அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஆகவே வியாதி ஏமாத்திரம், நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஏமாத்திரம், எல்லாவற்றுக்கும் தீர்வு ஆண்டவர். ஆகவே அவரை நம்பி இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு நாம் வாழ முடியும். 2 விஷயங்களை குறித்து இந்த நாளின் செய்தியில் நாம் பார்ப்போம். முதலாவதாக 2 பெண்களை ஆண்டவர் குணமாக்குகின்ற விஷயத்தை தான் இங்கே மார்க் சுவிசேஷகன் தெளிவாக விளக்கி இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 21 43 வரைக்குமாய் பார்க்கின்ற போது, முதலாவதாக எமீரு என்ற ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள், அவளுக்கு 12 வயது. அவளை ஆண்டவர் குணமாக்குறாரா? உயிரோடு எழுப்புகிறார். அவள் மரண தருவாயிலே உடல் நலமில்லாமல் படுத்து கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவருடைய தகவல் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்வதற்கு முன்பதாக வழியில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்ட பெண்ணின் பெயர் போடப்படவில்லை. அவள் பெரும்பாலும் உள்ள ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் 12 வருடமாக அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த 12 பாருங்க, அந்த ஒரு சிமிலாரிட்டி. 12 வருட காலம் போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த வியாதியிலிருந்து வெற்றி சுகத்தை கொடுத்தார். 12 வயதான இளம் பிள்ளை மரணத்தை, அந்த நோயினால மரணத்தை தழுவின சூழ்நிலையில அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார் என்றால், கடவுள் எந்த அளவுக்கு கரிசனை உள்ளவர், மனதுருக்கம் உடையவர் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் நம்மை படைத்த பிறகு நோய் ஏன் வருகிறது, பிரச்சனை ஏன் வருகிறது, மரணம் ஏன் வருகிறது என்ற கேள்வி நமக்கு எழும். கடவுள் தான் நம்மை படைத்தாரு, ஏன் அப்படியே வச்சிருக்கலாம்ல? நம்ம மரணம் என்பதே இல்லாமல், நோய் நொடி என்பதே இல்லாமல், பிரச்சனை என்பதே இல்லாமல் இந்த உலகத்துல வாழ விட்டுருந்தா நல்லா இருக்குமே,
அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதற்கு காரணம் நாம் தான். நோய் நொடிகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, சோதனை வருகிறது, மரணம் வந்தது என்றால் யாரால் வந்தது என்றால் நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக வந்தது. ஆகவே நாம அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, தப்பிக்க முடியாது. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவம் பழி நமக்கும் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நம்ம மீட்டெடுக்க நம்மோடு கூட ஆண்டவர் பயணிக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நிம்மதி. சரி, நோய் ஏன் வருகிறது? இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் புரிந்து கொள்வது என்ன என்று பார்க்கிற போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the ancient Hebrews or Israelites believed that illness was caused by sin. எதனால் வருகிறது என்றால் பாவத்தினால் வருகிறது என்று சொல்லி பழங்காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எபிரேயர்கள் என்று பெயர். அவர்கள் நம்பினார்கள் கடவுள் அவர்களை தண்டிக்கின்ற ஒரு காரியம் தான் இது என்று சொல்லி ஆதியாகமம் 12:17 பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாம் சாராய் போகிறார்கள். அங்கே அவர்களை பார்த்த அந்த ராஜா பார்வோன் அவள் மிக அழகாக இருப்பதை பார்த்து அவளை மனம் முடிக்க அவன் விரும்புகிறான். அவளை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறான். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லி விடுகிறான்? சகோதரி என்று சொல்லுகிறான். அது நிமித்தமாக பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் சொன்னது நிமித்தமாக அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் நடந்த காரியம் என்ன? பார்வோன் அவளை சாராயை அவன் தன்வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அதன் நிமித்தமாக கடவுள் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் வாதித்தார் என்று இருக்கிறது. அந்த வசனம் பாருங்க, ஆதியாகமம் 12:17. யாராவது படிங்க. மகாவாதைகளால் வாதித்தார். But the Lord afflicted Pharaoh and his house with great plagues because of Sarai, Abraham's wife. So வாதைகள் கடவுளாலே வருகிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அடுத்ததாக பார்க்கிற போது பொதுவாக வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது ஜெனரல் ஐடியா போட்ட illness as we see in Bible is பாவம் என்று புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு பிறவி குருடனை பார்த்து அங்க இருக்கிற எல்லா மக்களும் பிறவி குருடன் என்று அவங்களுக்கு தெரியும். அதாவது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே சீஷர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், இவன் பிறவி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். படிக்கும்போது 3ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுகின்ற வசனம், அதாவது பதில் என்ன என்றால், அதற்கு இயேசு அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அங்கே பதில் கொடுக்கிறார். கேள்வி உடனடியான ஒரு பதில். அப்ப இங்கே பார்க்கின்ற போது அது பாவத்தினால் வந்தது இல்லை என்றார். இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. சரி, எதாலதான் வந்ததா? கடவுள் சில நேரங்களில் அதை அனுமதிக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது அவன் என்ன தவறு செய்தான் என்று பார்க்கின்ற போது எதுவுமே செய்யவில்லை. ஆனால் பிசாசு வந்து கடவுளத்தில் சொல்லுகின்ற போது கடவுள் அவனை பற்றி சர்டிஃபிகேட் பண்ற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்த யோபு புத்தகத்துல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்குள்ளேக்கு வாழ்கின்ற மனுஷனா இருந்தான். அப்படி சொல்லுகின்ற போது அவர் இவ்வளவு சர்டிஃபிகேட் பண்ற அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கு, அதெல்லாம் எடுத்துருவோம். அப்பொழுது அவன் உண்மை அவன் மறுதலிப்பான் என்று சொல்லி சொல்கிறான். சேலஞ்ச் பண்றார் ஆண்டவர் பிசாசு கிட்ட. சரிப்பா பார்க்கலாம், ஆனால் அவனுடைய உயிரை மாத்திரம் எடுத்து உரிமை கிடையாது. அவன் போய் கொடிய வாதைகளினால் அவனை வாதித்தான் என்று பார்க்கணும். பிசாசான அந்த வாதையை பெற்று அந்த வேதனையிலே எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனான். கடைசியில் மனைவி சொல்கிறார், ஓயா கடவுள் 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 சொல்லி நீ கடவுளை பிடிச்சிருக்கிறேன், நீ கடவுளை தூஷித்து போய் சாப்பிடும். சொல்ற, அடி பைத்தியக்காரி, எவ்வளவோ நன்மை
சோதனையை கடந்தது பெற்றிருக்கிறோம், தீமை பெறக்கூடாதா? இந்த சோதனையை அவர் அனுமதித்திருக்கிறார். ஆகவே இதனை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். செய்யாத ஒரு தவறுக்கு பட்ட ஒரு பாடம், ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்களிலே நேர்மையாக வாழ்கின்ற போது அதிக பிரச்சனைகள் வரும். உண்மையாக வாழ்கின்ற போது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்ற போது பல சோதனைகள் வரும். அதிலிருந்து அதுல ஒரு விஷயம் தான் வியாதி கூட, துன்பங்கள். சங்கீதம் 25:18 பார்க்கின்ற போது நொறுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை, அதாவது தீர்க்கதரிசிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எரேமியா 10:19. அதே போல இந்த அதாவது நோய் என்று பார்க்கும் கொள்ளை வியாதிகள் கடவுளுடைய ஒரு தண்டனையை குறிக்கின்ற ஒரு காரியமாக இருந்தது. இட் சிம்பலைசஸ் தி ஜட்ஜ்மென்ட் ஆஃப் காட். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், கொள்ளை வியாதிகளை கடவுள் அனுமதித்தார். எகிப்திலே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கடவுளை தொழுது கொள்ள மோசே போய் கேட்கின்ற போது அதற்கு சம்மதியாமல் அவன் சொன்ன அந்த காரியம், எங்களுடைய கடவுளை காட்டிலும் உங்களுடைய கடவுள் பெரியதா என்று. அப்பொழுது கடவுள் நான் சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்து காட்ட அவர் செய்கின்ற ஒரு காரியம் என்ன? கொள்ளை வியாதிகள் இல்லையா? So he allows plague இல்லையா among the people, among the Egyptians. இப்படியாக நாம் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல எண்ணாகமம் 11:33, எரேமியா 21:6 இதெல்லாம் படிச்சு போனா டைம் அதிகமாகும். ஆகையால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தொடர்ந்து நாம் கடந்து செல்வோம். வியாதியின் மேல் மரணத்தின் மேல் வெற்றி கொள்ளும் கடவுள். அதிலே முதலாவதாக நாம் பார்க்கிற போது எபிருவின் அந்த இளைய மகள், 12 வயதே ஆன அந்த இளைய மகளை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 24 வரைக்குமாய், அதனைத் தொடர்ந்து 35 42 வரைக்குமாய் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அது 12 வருட பெரும்பாலுள்ள ஒரு நோயை உடைய அந்த ப்ளீடிங் இருக்கின்ற அந்த பெரும்பாலுள்ள அந்த நோயுடைய அந்த பெண்ணை ஆண்டவர் சுகப்படுத்துகின்ற விஷயத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5:25 34 வரைக்கும் பார்ப்போம். மார்க் சுவிசேஷத்துல நாம் பார்க்கின்ற போது மார்க் சுவிசேஷகன் சொல்லுகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு அடிப்படை விசுவாசம் என்பது, ஒரு அடிப்படை விசுவாசமே நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு காரணியாக இருக்கிறது. For man, the basic faith itself is the prerequisite for healing. அடிப்படை விசுவாசம் என்பது நமக்கு தேவை. விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 பார்க்கின்ற போது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. மகாத்மா காந்தி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். நாம் பார்த்தோமா? ஆனால் நாம் நம்புகிறோம், அவரை பார்க்கவில்லை, அவர் போராடினதை பார்க்கவில்லை, புத்தகங்கள் வழியாக தான் பார்க்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதை நாம் நம்புகிறோமே, அதனுடைய அர்த்தம் தான் விசுவாசம். அவரை பார்க்கவில்லை, ஆனால் இங்கே சிலுவை இருக்கிறது, நான் பார்க்கிறேன், அது அங்கே சிலுவை இருக்கிறது, நான் காண்கிறதுனால அதை பார்க்கிறேன், அது நம்பிக்கை. அதை காணாமல் அங்கே சிலுவை இருக்கும், அதுல அறையப்பட்டவரை நான் நம்புகிறேனே, அது விசுவாசம். இயேசுவை நம்ம பார்க்கல, என்ன பார்த்துக்கிறோமா? என்ன பார்த்துக்கிறோமா? சொல்லப்பா, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க. ஐயா, இயேசுவை பார்த்துக்கிறோமா? படத்துல தான் பார்த்துருக்கிறோம் நம்ம, இல்லையா? நேர்ல பார்த்துக்கிறோமா? அவர் இடத்துல பேசுறாரா? கடவுள் இடத்துல பேசுறாரா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சும்மா ஷேக் பண்ணாத ஆகுது. யாராவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. வேதத்தின் மூலமாக பேசுகிறார், எல்லாரிடத்திலும் பேசுகிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர், இஸ் இம்பார்ஷியல் காட். ஆகவே அந்த அடிப்படை விசுவாசம் என்பது மனுஷனுக்கு தேவை. Here we see that Jairus, who approached Jesus first with a plea to heal his daughter. முதலாவதாக எபிரு தன்னுடைய மகளுக்காக, மகள் கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போய் முதலாவதாக அவன் தான் அப்ரோச் பண்றான்.
போய் சந்திக்கிறான், வேண்டிக் கொள்கிறான், அவருடைய பாதத்திலே விழுகிறான். கொஞ்சம் ஒரு அப்பா மகளுக்கு கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்டாள் என்று சொல்லுகிற போது எந்த வேதனை அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி அந்த உள்ளான ஒரு பெற்றோர் அந்த தகப்பனுடைய அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கும் இல்லையா. பிள்ளைக்கு உயிர் எழுந்திருக்குது அப்படின்னா எப்படி துடிக்கும் தாய்க்கு தகப்பன் போய் ஆண்டோட பாத்திரம் இருந்து எப்படியாவது சாமி என் பிள்ளையை நீ குணப்படுத்தணும். அது விசுவாசம். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது இந்த பெண்மணி அவளுக்கு விசுவாசம் இருந்தது. 12 வருட காலமாக அவள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் கேட்ட எவரும் அவளுக்கு உடனடியாக கிடைக்கவில்லை. இவள் அந்த விசுவாசத்தோடு போய் கடவுளுடைய அந்த அங்கேயே தொட்ட போது சுகம் பெற்றாள். ஏன் இது போன்ற ஒரு நிலைமை கூட கேட்கலாம். நம்ம கேள்வி கேட்க முடியாது. போன வாரத்திலேயே அந்த விஷயத்தை குறித்து நாம் பெற்றுக்கொண்டோம். எவரும் மகள் பெற்றுக்கொண்ட அந்த புத்துயிர் புனர்ஜென்மம் அந்த பெண்ணின் விசுவாசத்தால் அல்ல, மாறாக அந்த பெண்ணினுடைய தகப்பனுடைய விசுவாசத்தினால. டிரான்சிஷன் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் இல்லையா, டிரான்சிஷன் அங்கிருந்து அது போகுது. நம்முடைய விசுவாசம், நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகினால்தான் அந்த பாக்கியத்தை அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் முடியாது என்று பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கத்தில் அவர் சொல்கிறார். ஆகையினால்தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய பிள்ளைகளும் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் இல்லையா. குழந்தை ஞானஸ்நானம் ஏன் கொடுக்கிறோம்னா, குழந்தை சின்ன வயசுல செத்துட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. நிக்கோதேமுக்கு சொல்கின்ற அதே ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கும் உண்டு. கடவுள் சொல்லுகின்ற ஒருவன் தண்ணீரினாலும் ஆனாலும் மறுபடியும் பிறவாட்டான். சிலர் சொல்லுவாங்க ஞானம் வந்த பிறகு ஸ்நானம். ஞானமே வராமல் போய் என்ன பண்றது? அதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியங்கள். ஆகவேதான் சிறு குழந்தையிலே நாம் ஏனென்றால் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்றால் அங்க அந்த சுத்திகரிப்பு என்பது சாங்டிபிகேஷன், கடவுளுடைய கடவுளின் நாமத்தினால ஒரு சுத்திகரிப்பு என்பது நிகழ்கிறது. மறுபடியும் அவர்கள் பிறக்கிறார்கள். அதுதான் உண்மை. இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. சங்கீதம் 51 கூட தாவீது சொல்வது, என்னுடைய தாயின் வயிற்றில பாவத்தில் கர்ப்பம் தரிக்க சொல்றார். எல்லாருமே we are all basically sinners. So the sinner needs a savior. இல்லையா, savior. We are not saints, but we are sinners. ஆனால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க, பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே அவர் மேல் விசுவாசம் வைத்தார். அடுத்ததாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ பெற்றுக்கொண்ட சுகம் அவர் மற்றவர்கள் விசுவாசத்தினால் உண்டானதல்ல, மாறாக அவளில் இருந்த அந்த அடிப்படை விசுவாசம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். எவ்விரு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கிற போது God enlightens என்று அர்த்தம். கடவுள் பிரகாசிக்கிறார், கடவுள் பிரகாசிக்கிறார் என்று அர்த்தம். God enlightens என்று அர்த்தம். எவ்விரு ஜேம்ஸ் என்ற வார்த்தை. அவன் ஜெபாலய தலைவரிலே தூணாக இருக்கிறான். தன்னுடைய மகள் சுகவீனமா இருக்கிற போது ஒரு தந்தை அது எந்த அளவுக்கு அந்த வேதனையை சொல்லி முடியும் என்பதை நீங்களே கொஞ்சம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களே யோசிப்பாங்க. உங்களுக்கு உடம்பு சொல்லாத உங்க அப்பா அம்மா எப்படி கரிசனையோடு பார்த்து கொண்டார்கள் சொல்லி. அப்பா அம்மாவை தவிர கரிசனையாக பார்த்துக்கொள்ள ஆண்டவருக்கு பிறகு யாருமே கிடையாது. அதே ஒரு கரிசனையோட கூட 22ஆம் வருஷத்துல 23ஆம் வருஷத்துல நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபாலய தலைவன் ஆண்டவருடைய பாதத்தில் அவன் விழுகிறான், காலில் விழுகிறான். மகளின் மரண வேதனையை அவன் பகிர்ந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, சுவாமி உம்மால் தான் அவள் படைப்பாள், நீ வந்து அவள் மேல் கையை பையும் போதும். எந்த அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இல்லையா. அவன் எடுத்திருக்கலாம், போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கலாம். I can give her a better that treatment so that she can survive. அது அல்ல, அவன் ஆண்டவரில் வைத்தான். அவரால் முடியும். சிலரால் அவர் கொடிய வியாதினால அந்த என்ன வியாதி என்பது போடப்படவில்லை. ஆனால் மரண அவஸ்தைக்குள்ளாக்குகின்ற ஒரு வியாதி, அது ஒரு கிரானிக் டிசீஸா இருந்திருக்கலாம்.
அந்த பிள்ளை துடிக்கின்ற அந்த துடிப்பை பெற்றோர்களால் தாங்க முடியாது. ஆகவே எப்படியாவது பிள்ளை சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி கடவுளத்திலே வந்தவர்கள் 23 வசனத்தை பின்பகுதியில் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்றால் he repeatedly begged him repeatedly, he implored earnestly என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். கெஞ்சினான், மன்றாடினான், கீழே விழுந்து புரண்டு கூட இருக்கும். எப்படியாவது அடிக்கடி கேட்டுட்டா அந்த வேதனை எவ்வளவு தெரியல, மன வேதனை என்பது இல்லையா, இந்த மென்டல் ஆகனி என்பது தெரியும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் படுகிற அந்த வேதனை பார்த்து தாங்கவே மாட்டான், சாப்பிடவே மாட்டான். பெற்றோர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வேதனையை அறிந்து கடவுள் நினைச்சுகிறார். what was his response? உடனே என்று பார்க்கிறோம் 24 வருஷத்துல இயேசு உடனே அவனோட கூட போனார் என்று சொல்லி. so that is what the response by our God. நீ எந்த நேரத்திலையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். நீ கூப்பிடுவேன் தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இல்லையா? ஏதோ விஷயத்துல நம்ம மாட்டிருக்கிறோம்னா நம்மளாலே அதுல இருந்து விடுவிச்சு வர முடியாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது நம்மை விடுவிக்கிற கர்த்தர் ரட்சகர், அவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். இயேசு அவனோட கூட போனார் என்று பார்க்கிறோம். அவன் போகும் வழியிலே தான் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய அற்புதம் பெற்ற ஒரு நிகழ்ச்சி. அதாவது போராது அந்த தகவலுக்கு ஒரு சந்தோஷம் மத்தியில இந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது. அது வேதனையின் மத்தியிலே ஒரு சோதனை என்று தான் நினைக்கிறோம். நடக்குது என்ன, அந்த சம்பவம் நடந்த பிறகு ஆண்டவர் போகிறார். அந்த சம்பவத்தை பிறகு நம்ம பார்க்கலாம். அந்த பெண்ணுக்கு சுகம் கிடைத்தது. அந்த ஒரு சம்பவம் நடக்கிற அந்த டைம் ஃப்ரேம் பாருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதன் பிறகு ஆண்டவர் போகிறார். வழியில போய் கொண்டிருக்கின்ற போது ஒரு மனுஷன் வரான். எவரிலுள்ள அந்த குடும்பத்துல இருந்து அந்த ஃபேமிலில இருந்து ஒரு மனுஷன் வந்து, ஐயா உங்க மகன் செத்து போயிட்டா, உங்க மகன் செத்து போயிட்டா. அந்த தந்தையின் மனம் எவ்வளவு துடிச்சிருக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. உங்களோட இதே போன்ற ஆண்டவர் கொஞ்சம் முன்னாடி வந்தா என் பிள்ளைய காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? மாத்தாள் மரியாள் அவருடைய சகோதரன் யாரு, லாசரு மரித்த போது அந்த விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார்கள், அவன் சுகவீனமா இருக்கான்னு சொல்லி. ஆனால் இயேசுவை வரதுக்கு முன்னாடி அவன் மரித்து போகிறான். அவர் வருகின்ற 4 நாள் ஆகுது. அப்ப அவர்கள் மிக வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் விட்டு, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தேனால் என்னுடைய சகோதரன் மரித்திருந்திருக்க மாட்டான். இல்லையே சுவாமி. யோவான் 11:40 பார்க்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், ஆவியிலே அவர் கலங்கி கண்ணீர் விட்டார். ஆண்டவர் சும்மா கேட்டு நம்முடைய பிரச்சனைகளில சும்மா பார்த்து இல்ல கேட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. He will participate in our pain and pathos. நம்முடைய கஷ்ட நஷ்டங்களிலே வேதனைகளிலே பங்கெடுத்துக் கொள்கிற கடவுள். ஆகவேதான் கண்ணீர் விட்டார். ஒரு ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார் என்றார் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். So he was being and becoming with the distress of the people. மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலே வேதனைகளிலே துன்பங்களிலே துயரங்களிலே அவர்களோடு கூட இருந்தார். அவரை தூக்கி எடுக்க, அவர்களுக்கு பலத்தை கொடுக்க, அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட நாமும் படுகிற கஷ்ட நஷ்டங்களிலே நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? நமக்கு நோய் வரும், பிரச்சனை வரும், சோதனை வரும், போராட்டம் வரும், குடும்பங்களில மரணமும் வரும். ஆனால் நம்மை படைத்த தெய்வம், நம்முடைய தாயும் தகப்பனுக்கும் மேலாக நம்மை அன்பு செய்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆறுதல். ஆண்டவர் சொல்றார் மாத்தாள் மரியாள் பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதன் பிறகு நடந்தது என்ன? உயிரோடு எழுப்பினார் லாசருவை. அதே போலதான் இங்க கூட ஒரு தைரியமா சொல்றார், அழுதுங்கிறார், தேவி அழுதுங்கிறார். எவர் என்ன பண்றது? அவர் ஆறுதல் படுத்துகின்ற கடவுள். யோவான் 14ஆம் அதிகாரத்துல நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு,
I will not leave you as orphans. நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். இங்கே பயப்படாதே 36 வசனத்துல பாருங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பயப்படாதப்பா. யார் சொல்றது பயப்படாதன்னு சொல்றது? யார் அவர்? ஜீவனுக்கு அதிபதி. பேதுரு சொல்லுகின்ற போது அவர் ஜீவாதிபதி என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜீவனுக்கு அதிபதி அவர் தான். அவர்தான் அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டியில் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவராலே உயிரோடு எழுப்ப முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. மற்றவர்களுக்கும் அது வர வேண்டும், எவருக்கு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே அவர் சொன்னார். மரணம் ஏற்பட்ட பிறகு அதை தாங்கிக் கொள்ள முடியாத முடிக்கிற ஒரு குடும்பங்களை நம்ம வேதனைப்படுகிறோம். யாருமே அந்த நேரத்தில் சிரிக்க முடியாது இல்லையா? மரணம் ஏற்பட்ட நேரத்தில் சிரிக்கவும் முடியும். இதே மாதத்துல 1899 வருடத்துல 2 மரணங்கள் நடைபெற்றது. யாரும் சொல்ல முடியுமா? நேத்தரையருடைய பிள்ளைகள் 25ஆம் தேதி ஒரு குழந்தை ஜூன் மாதத்துல, 29ஆம் தேதி இன்னொரு குழந்தை, 5 நாட்கள் இடைவெளியில். கொஞ்சம் நாளா யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல கிருஷ்ணகிரியில தான் அவர் வந்து ஊழியம் செஞ்சார். அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிளேக் நோய் வந்து அந்த காலத்துல சரியானபடி ட்ரீட்மெண்ட் இல்லாத, மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால பிள்ளைகள் மறைத்து போகிறார்கள். அதற்கு முன்பதாக தான், அதாவது மிஷனரிமார்கள் எல்லாம் அங்கே கூடுவார்கள். ஒரு இடத்துல கூடுகின்ற போது அந்த ஃபெலோஷிப்ல இவர் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு சென்றிருக்கிறார். புரிச்சுங்களா? அந்த வாரத்துல போகின்ற போது 2 பிள்ளைகளோடு குடும்பமாக போயிருக்கிறார். மறு வாரத்துல அவர் போகின்ற போது மறுவாரத்துல அவர் அந்த ஃபெலோஷிப் போகின்ற போது அவரும் அவருடைய மனைவியும் தான் போனார். பிள்ளைகள் இல்லை. யோசிப்பார்கள் எவ்வளவு வேதனை. பிரியமானவர்களே, மரணம் ஏற்படுகின்ற போது பிள்ளைகள் மறிக்கின்ற போது தந்தை தன் தாய் எப்படி துடிப்பார்கள் என்று வேற எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய முன்னோடி மிஷனரி கார்ல் குஸ்தாவோ, தியோடர் நேத்தரையர், அவர் கூட ஒரு சில வருடங்களில மறுபடியும் அவரும் மறித்து போனார். அவர் மறிக்கின்ற போது அவர் வயது எவ்வளவு தெரியுமா? 34 வயசு. எவ்வளவு ஆண்டவரிடத்துல பிள்ளையை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்டார். அவன் காத்திருந்தான், விசுவாசத்தோடு கேட்டான், காத்திருந்தான். உடனடியாக கிடைக்கவில்லை. ஆனால் கடைசியில் நடந்தது என்ன? துன்பத்தை அவன் அனுபவிக்கும்படியாக சூழ்நிலை வந்தது. மரணம் வந்த பிறகு அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. உலகத்தில் சொல்லுவாங்க, பிரட்வின்னர் சாவு வந்து குடும்பத்தை நடத்துகின்ற தகப்பன், சம்பாதிக்கின்ற தகப்பன் மறைக்கின்ற போது சொல்வார்கள், குடி போச்சு சொல்லுவாங்க இல்லையா? யாரும் இது பண்ணாதீங்கம்மா, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்ட்ராக்ட். குழந்தைகளை பிடிச்சிக்கமா, குழந்தைகளை அந்த வேதனையை அவன் அனுபவித்தான். ஆனால் அந்த வேதனையோடு கூட அந்த வேதனையில கடவுள் கலந்து கொண்டு அங்கே போய் அந்த 12 வயது மகளை உயிரோடு எழுப்பினார்.
சமாதானம் என்பது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்றால் என்ன? விளக்க சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா? சமாதானம் என்ன? பீஸ்னா என்ன? ஷாலம்னா என்ன? என்னமா இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எங்க இப்போ ஐயர் கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சு நினைக்கலாம். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் சௌக்கியமா இருக்கிறது. சௌக்கியமா இருக்கிறோமானா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாம் சௌக்கியமா இருக்கிறோமா? ஜெருசலேம் என்று சொல்கின்ற போது சமாதானத்தின் நகரம். இந்த ஜெருசலேம் சமாதானமா இருக்கிறதா? சஞ்சலமாக இருக்கிறது. சஞ்சலத்தை கடவுள் அனுமதிக்கின்ற போது முடிவிலே சமாதானம் ஏற்படும். பொதுவாக in secular world we understand that peace is nothing but the absence of war என்று சொல்லி இல்லையா? absence of war. ஒரு போர்க்களத்துல வாழும் கேடயமோ இல்ல இப்ப இந்த காலத்துல என்ன பயங்கரமான வெப்பன்ஸ் இருக்கிறது. சோ அங்கே ரத்தம் சிந்துதல் என்று இருக்கும். அது ஓய்ந்து இருக்கிற போது அமைதி ஏற்படுறது. அது அமைதி, அந்த சமாதானம் என்று சொல்றாரு. ஆனால் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ரோமர் 1:17 பார்க்கிறோம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான ஒரு வசனம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் போய் பார்க்கிற போது அதுல 22ல பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாக இருக்கிறது சுத்த கிருபை இல்லமாங்க. பார்க்கிறது ஆமா இல்லையா? இன்னும் அப்படி போட்டு எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலை தோறும் புதிதா இருக்கிறது. Because of the Lord's great love, we are not consumed, for His compassion never fails. They are new every morning. Great is your faithfulness. So because of God's great love, we are not perished or consumed. இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்றால் அந்த புலம்பல் புஸ்தகத்தில் பாருங்க, நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். கடவுள் அவர்கள் எல்லாம் அனுமதிக்கிறார். சின்ன வயசுல இளம் பிராயத்துல நுகத்தை சுமப்பது நல்லது. இந்த பிள்ளை கூட ஏன் நோயை அனுமதித்தார்னா அதன் மூலமா கடவுளை நாமும் மகிமைப்பட்டது. ஐயோ சின்ன பிள்ளைக்கு வருது, கேன்சர் வருகிறது, நோய் வருகிறவங்களுக்கு அந்த வர்ற கஷ்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். கேன்சர் வியாதி சின்ன பிள்ளைக்கு பாதிப்படுப்பான், பெரியவங்க பாதிப்படுப்பான், வயசானவங்க பாதிப்படுப்பான். கேன்சர் வியாதி வந்தால் மரணம் என்று ஒரு நிச்சயமான ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குது. அது வெளியே வர்றதே தெரியுது. அதே போல அந்த டயாலிசிஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. காலையில போனா சாயல வராங்க, அந்த டயாலிசிஸ் போட்டுக்கணும். உயிர் போய் உயிர் வருதுன்றா. சிலருக்கு இந்த பிரீதிங் கண்டிஷன், ஆஸ்மா இருக்கு, அவங்க மூச்சு விடும்போது ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படும். இப்படியாக பார்க்கின்ற போது இந்த வியாதி படுகிறவர்களுடைய வேதனையை படுகிறவர்களுக்கு தான் தெரியும். ஐயோ ஏன் குழந்தைக்கு வந்துச்சு, கடவுள் தெரியலையா, கடவுள் கட்டலையா என்றாலும் சொல்லலாம். ஆனா கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். சுவாமி அதுக்கு ஒரு வேக்சினேஷனுக்காக நீங்க நம்ம ஜெபிச்சிருக்கோமா? இது வரைக்கும் வரல. கேன்சர் வேக்சினேஷன் வந்துருக்கா? ஏன் நம்ம ஜெபிக்க கூடாது? நாம் ஜெபிக்கின்ற போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக நம்ம பார்க்கும் பெரும்பாலுள்ள ஸ்திரீ மார்க் 5:25-34 பார்க்கிற போது இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருடமாக இந்த நோயினால பாதிக்கப்பட்டதால் ப்ளீடிங், எப்பப்பா ரத்தம் போய்கொண்டே இருக்கும், ரத்த கசிவு, பல வியாதி. அதாவது டாக்டர்களை அவள் பார்த்தாள். அநேக 26 வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்று குற்றமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது she consulted many doctors. She spent all her wealth in order to restore her health. எல்லாம் போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட நாம அவளை சொல்லி அங்க பார்ப்போம். But the pain and the pathos increased day by day without cease.
தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கிற போது ஒரு பெரிய சலிப்பு ஏற்படும், வேதனை ஏற்படும், செத்துலாமன்ற நிறைய மக்கள் அப்படி தவறான முடிவு எடுக்கிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் அது ஐயோ எனக்கு இது முடிவே இல்லையா, இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னா முடிவு உண்டு, கண்டிப்பாக முடிவு உண்டு. ஆண்டவர் முடிவை கொடுப்பார், நல்ல விதமாக கொடுப்பார். அதை தான் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவள் அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்த போது பல விதங்களிலே அவள் துன்புற்றாள். சரீர பிரகாரமான ஒரு நோய் அவளுக்கு இருந்தாலும் கூட அவள் தீட்டானவள் என்று சொல்லி மோசேயினுடைய ஆகமம் அவளை தள்ளி வைத்தது. So she has been forbidden to participate or partake in the religious life. கடவுளை தொழுது கொள்கின்ற ஒரு பாக்கியத்தை அவள் பெற முடியாது, தள்ளி வைக்கப்பட்டிருந்தாள். அது மோசேயினுடைய ஆகமத்தில் எழுதப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான லேவியராகமம் 15:25 பார்க்கின்ற போது அது இருக்கிறது, அவளை விலக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி. அவள் அதாவது சமுதாயத்துல அதிகமாக வந்து உலாவக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. தீட்டானவள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உடலிலே வேதனை, உள்ளத்துல இராத ஒரு வியாகுலம், சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கடவுளுடைய சன்னிதானத்திலும் கடவுளை தொழுது கொள்ளாத ஒரு நிலைமை. So physical pain as well as psychological strain, and she was also ostracized in the religious and societal life. இதோட வேதனை இதன் மத்தியிலே இவளுக்கு ஒரு முடிவு உண்டா, ஒரு முடிவு உண்டா என்றால் முடிவு. அவள் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய அந்த அங்கே போய் தொட்டாள், உடனடியாக சுகம் பெற்றுக் கொண்டாள். உடனடியாக ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், யாருப்பா இதை தொட்டது? இது ஒரு வித்தியாசமா இருந்த, ஆனால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு என்று சொல்லி 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய வல்லமை, அவர் வல்லமையுள்ள கடவுள் என்பதை நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். He is Almighty God, சர்வ வல்லவர். இந்த வல்லமை புறப்பட்டது. ஆகவே அவள் சுகம் பெற்றதை அவர் தெரிந்து கொண்டார். கடைசியில் அவர் உண்மையை உணர்ந்து கொண்டு வந்து கடவுளுடைய பாதத்திலே விழுந்தார். எவரும் கடவுளுடைய பாதத்திலே விழுந்தான். இந்த ஸ்திரீயும் சுகம் பெற்ற பிறகு கடவுளுடைய பாதத்திலே விழுந்தாள் என்பதை 33ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல எவரும் விழுந்த பாதத்திலே விழுந்தது 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எல்லாம் நல்லா செய்தார். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக நம்முடைய நிலைமைகள் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்கிறோம். நோய்கள் வருகின்ற போது கடவுள் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். ட்ரீட்மெண்ட் எடுக்காம கடவுளை சுகம் கொடுன்னு சொல்லிட்டு அவரை சோதிக்க கூடாது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட பிறகு கடவுளத்துல தொடர்ச்சியாக ஜெபிக்கின்ற போது கடவுள் நமக்கு சுகம் கொடுக்கிறார். Perhaps we may take treatment, but God heals us. அதை நாம் மறக்க கூடாது. ஆகவே கடைசியிலே அவள் வந்து சொல்லுகின்ற போது தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவர் சொல்றார், நீ சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டவள் இல்லையா, நீ கடவுளுடைய சன்னிதானத்தில் வரவும் தகுதி இல்லை. மோசேயினுடைய சட்டப்பிரகாரமாக நீ ஏன் வந்தா என்று கேட்கவில்லை. பயப்படாதே மகளே, விசுவாசம் போய் வேதனை நீங்கி சுகமாக இருக்கிறார். இதை விட ஆறுதல் கொடுக்கின்ற கடவுள் வேறு யார் உண்டு? ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரலாம். மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டம் தான் நமக்கு வருகிறது. ஆனால் நம்மை கைவிடாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். மனஸ்தாபப்படுகிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் விசாரிக்க நம்முடைய பெற்றோர்கள் இல்லை என்றாலும் சரி, கூட பிறந்தவர்கள் இல்லை என்றாலும் சரி, கடவுள் இருக்கிறார். அவர்களை விசாரிக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் வைத்து கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சகோதரி பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை தான் சங்கீதம் வாசிக்கிற சங்கீதம் 3:2 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், கதறுவோம், கண்ணீர் விடுவோம். நாம் கண்ணீர் விடுறதுனால நாம் குறைஞ்சு போட மாட்டோம். அப்பாவுக்கு அப்பதான் அந்த உறவு என்பது நெருக்கமாக்கப்படும், புதுப்பிக்கப்படுவோம். அந்த நீதிமான்கள் என்ற அந்த ஸ்டேட்டஸோடு நாம் பயணம் செய்வோம். அது பெரிய பாக்கியம் தானே.
ஆண்டவரிடத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். அவருடைய வசனம் சந்தோஷப்படுத்துகிறது, சஞ்சலப்படுகிறப்ப நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அவர் நம்ம எப்பொழுதும் இந்த உலகத்துல சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற தாயும் தகப்பனும். ஆகவே இந்த பாசமுள்ள தேவனிடம் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துல அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் தொடர்ந்து நாம் ஜீவிக்க கடவுள்தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமே. எல்லாருக்கும் பல தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.